شهد الله أنه لا إله إلا هو والملائكة وأولو العلم قائما بالقسط لا إله إلا هو العزيز الحكيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحبه أجمعين ومن تبعه بإحسان إلى يوم الدين. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. قل هل يستوي الذين يعلمون والذين لا يعلمون إنما يتذكر أولو الألباب. புகழ் அனைத்தும் வானங்களையும் பூமிகளையும் படைத்த அல்லாஹ் ஒருவனுக்கே, அவனது சாந்தியும் சமாதானமும் எம் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்களின் மீதும், தாபிஈன் தபே தாபிஈன்களின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. ஆமீன். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, சமூகத்தை உருவாக்குவதில் மதரசாவின் பங்கு என்ற தலைப்பின் கீழ் மார்க்க அறிஞர்கள் இதுவரை அழகான முறையில் பல விடயங்களை நமக்கு மத்தியில் எடுத்து வைத்தார்கள். பாரக்கல்லாஹு ஃபீஹிம் ஜமீஆன். நிச்சயமாக இந்த அமர்வு ஒரு மகத்தான அமர்வு. அல்லாஹ் இந்த அமர்வை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பிரார்த்தித்து என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்திய சுதந்திர போராட்டத்தில் மதரசாக்களின் பங்கு என்னுடைய தலைப்பு. நிச்சயமாக 79 ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியாவிற்கு சுதந்திரம் கிடைத்தது. ஃபலில்லாஹில் ஹம்து வல் மின்னா. இந்த சுதந்திர போராட்டத்தில் பல நபர்களின் பங்கு இருக்கின்றது. வரலாற்று புத்தகங்களிலே வரலாற்றை எழுதக்கூடிய அறிஞர்கள் அதை பதிவு செய்கின்றார்கள். இப்போது கேள்வி என்னவென்றால், இந்த சுதந்திர போராட்டத்தில் மதரசாக்களின் பங்கு இருக்கின்றதா? முதலில் நாம் மதரசா, இப்பொழுது ஷேக் உவைஸ் உம்ரி நசீரி ஹஃபிதஹுல்லாஹ் அவர்கள் மதரசாக்களை உருவாக்க வேண்டும் என்ற தலைப்பின் கீழ் மிக அழகான கருத்துக்களை அவர்கள் பதிவு செய்தார்கள். நிச்சயமாக மதரசா ஒரு சாதாரண கட்டிடம் அல்ல. மக்கள் நினைக்கின்றார்கள் மதரசா என்றால் இஸ்லாமிய கல்வி கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு மையமாகவே அது இருக்கின்றது. இல்லை, ஒரு சமூகத்தை உருவாக்கக்கூடிய ஒரு மையமாக மதரசாக்கள் அமைய வேண்டும். அதற்காக நாம் ஒத்துழைப்பை நாம் கொடுக்க வேண்டும். மதரசாக்கள் சமூகத்தை உருவாக்கக்கூடிய ஒரு மையமாக அமைய வேண்டும். வரலாற்றை நீங்கள் படித்து பாருங்கள். உலமா பெருமக்கள், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், தேர்ச்சி பெற்ற உலமா பெருமக்கள், அவர்கள் எங்கிருந்து மார்க்க கல்வியை கற்றுக்கொண்டார்கள் என்றால் இந்த மதரசாக்களில் தான் அவர்கள் இஸ்லாமிய கல்வியை அழகான முறையில் அவர்கள் கற்றுக்கொண்டார்கள். இந்த தீனை நாம் சஹீஹான முறையில் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அர்-ராஸிகூன ஃபில் இல்ம் உலமாஉல் ஹக் எனும் அந்த மாபெரும் மார்க்க அறிஞர்களை நாம் கண்ணியப்படுத்த வேண்டும். மேலும் அவர்களின் மூலம் நாம் இந்த மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். இந்த மதரசாக்களிலிருந்து உலமாக்கள் சுப்ஹானல்லாஹ் உருவாகுகின்றார்கள். ஆகவே
இப்பொழுது நாம் வரலாற்று ரீதியாக பார்க்கலாம். இந்தியாவிற்கு சுதந்திரம் கிடைத்தது. இந்த போராட்டத்தில் மதரசாக்களுக்கு என்ன பங்கு இருக்கின்றது என்பதை நாம் தெளிவான முறையில் தெரிந்து கொள்ளலாம். முதலில் மார்க்க அறிஞர்கள் மதரசாக்களின் வரலாற்றை 4 கட்டங்களாக அவர்கள் பதிவு செய்கின்றார்கள். இப்பொழுது ஷேக் அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலும் சஹாபா பெருமக்களுடைய காலத்திலும் தாபிஈன் தபு தாபிஈன்களுடைய காலத்திலும் இருந்த மதரசாக்களை பற்றி சுருக்கமான முறையில் ஷேக் அவர்கள் பதிவு செய்தார்கள். வாருங்கள் நாம் பார்க்கலாம் இந்தியாவில் மதரசாக்களின் வரலாறு என்ன. அதை மார்க்க அறிஞர்கள் 4 கட்டங்களாக அதை அவர்கள் பதிவு செய்கின்றார்கள். முதல் கட்டம் என்னவென்றால், இப்பொழுது நாம் 21ஆம் நூற்றாண்டிலே இருக்கின்றோம். 2025 என்றால் 21ஆம் நூற்றாண்டிலே 21st செஞ்சுரியிலே நாம் இருக்கின்றோம். 8ஆம் நூற்றாண்டிலிருந்து 12ஆம் நூற்றாண்டு வரை இது முதல் கட்டம். 8ஆம் நூற்றாண்டிலிருந்து 12ஆம் நூற்றாண்டு வரை மதரசாக்களின் இது முதல் கட்டம். அதில் மதரசா மன்சூரா எனும் சிந்து எனும் பகுதியிலே ஒரு மதரசாவுடைய ஒரு வரலாறை மார்க்க அறிஞர்கள் பதிவு செய்கின்றார்கள். மதரசா மன்சூரா 8ஆம் நூற்றாண்டிலிருந்து 12ஆம் நூற்றாண்டு வரை மதரசா மன்சூரா என்று சிந்துடைய அந்த பகுதியிலே ஒரு மதரசாவை மார்க்க அறிஞர்கள் பதிவு செய்கின்றார்கள். மேலும் கேரளா மாநிலத்தில் மக்தபுகளை மார்க்க அறிஞர்கள் பதிவு செய்கின்றார்கள். அப்பொழுது மதரசா இருந்ததில்லை. 8ஆம் நூற்றாண்டிலிருந்து 12ஆம் நூற்றாண்டு வரை நீங்கள் இந்தியா வரலாற்றை நீங்கள் படித்து பாருங்கள். அப்பொழுது இங்கே மதரசா கிடையாது. மதரசா மன்சூரா என்று சிந்துடைய பகுதியில் இருந்தது. மேலும் கேரளா மாநிலத்தில் மக்தபுகள் இருந்தன. மக்தபுகள் என்றால் பள்ளிவாசலிலே குழந்தைகளுக்கு சிறுவர்களுக்கு குர்ஆனை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு மிக அழகான மையத்தின் பெயர்தான் மக்தப். ஆகவே கேரளா மாநிலத்தில் சில மக்தபுகள் பல பள்ளிவாசல்களில் இருந்தன என்று மார்க்க அறிஞர்கள் குறிப்பிடுகின்றார்கள். 2வது கட்டத்தை கவனமாக கேளுங்கள். 2வது கட்டம், அந்த முதல் கட்டம் ஆரம்ப கட்டம். 2வது கட்டம் எது? டெல்லி ஆட்சியர்கள் என்று மார்க்க அறிஞர்கள் பதிவு செய்கின்றார்கள். 13ஆம் நூற்றாண்டிலிருந்து 16ஆம் நூற்றாண்டு வரை. அப்பொழுது டெல்லியில் ஒரு மதரசா ஃபைரோஸ் ஷாஹி, ஃபைரோஸ் ஷாஹ் தக்லக் என்ற அரசன் அந்த மதரசாவை அவர் உருவாக்குகின்றார். மதரசா ஃபைரோஸ் ஷாஹி என்று. மேலும் இன்னொரு மதரசா இருந்தது, மதரசா முஃப்தி ஜியாவுத்தீன். அதுவும் டெல்லியில் தான் இருந்தது. 14ஆம் நூற்றாண்டிலே மதரசா ஃபைரோஸ் ஷாஹி இருந்தது என்று வரலாற்று புத்தகங்களிலே நாம் பார்க்கின்றோம். வாருங்கள் 3வது கட்டம், மொகலியர்களின் ஆட்சி. 16ஆம் நூற்றாண்டிலிருந்து 18ஆம் நூற்றாண்டு வரை. இது மதரசாக்களின் வரலாற்றில் பதிவு செய்யப்பட்ட 3வது கட்டம் மொகலியர்களின் ஆட்சியாக இருந்தது. அப்பொழுது ஷாஜஹான் எனும் அரசின் அந்த வரலாற்றை நாம் படிக்கும் பொழுது மதரசா ஷீஷ் மஹல் என்று லாகூரில் இந்த மதரசா இருந்தது. மதரசா ஷீஷ் மஹல். 2வது மதரசா ஷாஹி ஃபதஹ்பூரி. மதரசா ஷாஹி ஃபதஹ்பூரி அதுவும் டெல்லியில் இருந்தது.
ஷாஜஹானுடைய மனைவி ஃபதஹ்பூரி பேகம் அவர்களுடைய பெயரை கொண்டு அவர்களுடைய கண்காணிப்பில் இந்த மதரசா இருந்தது. மதரசா ஷாஹி ஃபதஹ்பூரி என்று, இன்னொரு மதரசா மதரசா ஷீஷ் மஹல் என்று. 4வது கட்டத்தை நாம் படிக்கும் பொழுது மதரசாக்களின் வரலாறு. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பிரிட்டிஷ் ஆட்சியில் மதரசாக்களை நாம் பார்க்கின்றோம். பத்தொன்பதாம் நூற்றாண்டின் அந்த வரலாற்றை நீங்கள் படிக்கும் பொழுது தாருல் உலூம் தியோபந்த் 1866ஆம் ஆண்டில் இந்த மதரசா உருவானது. அதன் பிறகு சஹாரன்பூரில் மதரசா மசாஹிருல் உலூம் சஹாரன்பூர் என்ற பெயரிலே 1867ஆம் ஆண்டில் அந்த மதரசா உருவானது. 66இல் தாருல் உலூம் தியோபந்த் மௌலானா மஹ்மூதுல் ஹசன் தியோபந்தி ரஹிமஹுல்லா அவர்கள் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்ட உலமா பெருமக்களின் வரலாற்றை நீங்கள் படிக்கும் பொழுது ஆரம்பமாக மௌலானா மஹ்மூதுல் ஹசன் தியோபந்தி ரஹிமஹுல்லா அவர்களை மார்க்க அறிஞர்கள் அவர்களுடைய பெயரை பதிவு செய்கின்றார்கள். மேலும் 3வது மதரசா நத்வத்துல் உலமா லக்னோ 1894ஆம் ஹிஜ்ரியில் இந்த மதரசா உருவானது. இன்னொரு மகத்தான மதரசா, இப்பொழுது அந்த மதரசா கிடையாது, ஆனால் பெரிய உலமாக்கள் அந்த மதரசாவில் இருந்து தேர்ச்சி பெற்றார்கள். மதரசா ரஹ்மானியா மௌலானா ரஹ்மத்துல்லாஹ் கீரான்வி அவர்கள் இந்த மதரசாவை தொடங்கி வைத்தார்கள். ஆகவே நீங்கள் பாருங்கள், 4ஆம் கட்டத்தில் பிரிட்டிஷ் ஆட்சியில் பல மதரசாக்கள் மார்க்க அறிஞர்கள் தொடங்கி வைத்தார்கள். அதன் வரிசையில் முதல் மதரசாக தியோபந்த் தாருல் உலூம் தியோபந்த் திகழ்கின்றது. 2வது மதரசா மசாஹிருல் உலூம் சஹாரன்பூர், மதரசத்து நதுவத்துல் உலமா தாருல் உலூம் லக்னோ. மேலும் மதரசா ரஹ்மானியா டெல்லியில் மௌலானா ரஹ்மத்துல்லாஹ் கீரான்வி ரஹிமஹுல்லா அவர்கள் அதே மதரசாவில் தேர்ச்சி பெற்ற உம்ரவாதுடைய ஒரு மிக மகத்தான ஆசிரியர் மௌலானா ஜஹீருத்தீன் அஸரி ரஹ்மானி ரஹிமஹுல்லா அவர்கள் மிகச் சிறந்த ஒரு முஹத்திஸ் ரஹிமஹுல்லா அதே மதரசா ரஹ்மானியா மௌலானா ரஹ்மத்துல்லாஹ் கீரான்வி 19ஆம் நூற்றாண்டில் அவர்கள் தொடங்கி வைத்த அந்த மதரசாவில் தான் அவர்கள் தேர்ச்சி பெற்றார்கள். ஆகவே இந்த மதரசாவின் வரலாற்றை சுபஹானல்லாஹ் நீங்கள் கவனமாக நீங்கள் பாருங்கள். இந்த மதரசாவில் தான் தேர்ச்சி பெற்ற அந்த உலமா பெருமக்கள், அல்லாஹு அக்பர், அவர்கள் இந்திய சுதந்திர போராட்டத்தில் அவர்களுடைய பங்கு, நாம் உலமா பெருமக்களுடைய பங்கை நாம் பதிவு செய்கின்றோம் என்றால் நிச்சயமாக அல்லாஹ்விற்கு பிறகு இந்த மதரசாக்கள் தான். இந்த மதரசாக்களின் மூலம்தான் இந்த உலமா பெருமக்கள் இந்த மகத்தான தியாகத்தை அவர்கள் செய்தார்கள். மௌலானா ஃபஸ்லுல் ஹக் கைர் ஆபாதி ரஹிமஹுல்லாஹ், மௌலானா ஜாஃபர் தானிஸ்ரி ரஹிமஹுல்லாஹ், மௌலானா அப்துல் ஹை ரஹிமஹுல்லாஹ் சாதிக்பூரி, பஹாதுர் ஜஃபர் ஷாஹ், அஷ்ஃபாகுல்லா கான் போன்ற மார்க்க அறிஞர்கள் இந்திய சுதந்திர போராட்டத்தில் அவர்களுடைய தியாகங்கள். 1857ஆம் ஆண்டில் முதல் போர் நடந்தது. இந்த இந்தியாவை சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்ட அந்த மார்க்க அறிஞர்கள்
அவர்களுக்கு அப்பொழுது வெற்றி கிடைக்கவில்லை. ஆங்கிலேயர்களுக்கு தான் அப்பொழுது வெற்றி கிடைத்தது. 1857 ஆண்டில் முதல் போர். அப்பொழுது சாதிப்பூர் பட்னாவை சார்ந்த பல மார்க்க அறிஞர்கள் அந்த போரிலே கலந்து கொண்டார்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்தியாவின் முதல் பிரதமர் PM ஜவஹர்லால் நேரு அவர்கள் ஒரு முறை பட்னாவிற்கு செல்கின்றார்கள். அங்கே அவர்களுக்கு சில உபதேசங்களை செய்கின்றார்கள். அந்த உரையிலே அவர்கள் ஒரு அழகான கருத்தை பதிவு செய்கின்றார்கள். அந்த பட்டணத்து மக்களை நோக்கி அவர்கள் கூறுகின்றார்கள், இந்த விஷயத்தில் எந்த ஒரு சந்தேகமும் அல்ல. இந்த விஷயத்தில் இந்திய சுதந்திர போராட்டத்தில் முஸ்லிம்கள், முஸ்லிம் அல்லாதவர்கள், பல மதத்தை சார்ந்தவர்கள் அவர்கள் தியாகங்களை செய்தார்கள். அவர்களுடைய தியாகங்களை தராசின் ஒரு தட்டில் நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். பட்னாவை சார்ந்த, சாதிப்பூரை சார்ந்த இந்த உலமா பெருமக்களுடைய அந்த தியாகங்களை அந்த தராசின் மற்றொரு தட்டில் நீங்கள் அதை வைத்துக் கொள்ளுங்கள். ஜவஹர்லால் நேரு அவர்கள் கூறினார்கள், தராசின் அந்த தட்டுதான் பலமாக இருக்கும். எந்த தட்டில் சாதிப்பூர் பட்னாவை சார்ந்த உலமாக்களின் தியாகங்கள் இருக்கின்றதோ அந்த தட்டுதான் பலமாக இருக்கும் என்று அவர்கள் புகழ்ந்து பேசினார்கள். ஜவஹர்லால் நேரு அவர்கள் அந்த சாதிப்பூர் பட்னாவை சார்ந்த அந்த அறிஞர்களை பற்றி. ஆகவே எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் இந்திய சுதந்திர போராட்டத்தை மக்களுக்கு மத்தியில் எடுத்து வைக்கும் பொழுது நிச்சயமாக உலமா பெருமக்களை நாம் என்ன செய்கின்றோம்? அவர்களுடைய தியாகங்களை கொண்டு சுப்ஹானல்லாஹ் பிரச்சாரம் செய்கின்றோம். குறிப்பாக அண்டோமான் நிகோபாரில் உள்ள அந்த சிறையில் காலாபானி எனும், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அந்த சிறையில் அந்த கடுமையான தண்டனை, அந்த கடுமையான வேதனை யாருக்கு கொடுக்கப்பட்டது என்றால், வரலாற்று புத்தகங்களை நீங்கள் படித்து பாருங்கள். இந்த உலமா பெருமக்களுக்கு தான் அந்த வேதனைகள், அந்த தண்டனைகள் கொடுக்கப்பட்டது. 95% அந்த அண்டோமான் நிகோபாரில் உள்ள அந்த சிறையில் யாருக்கு தண்டனை கொடுக்கப்பட்டது என்றால் இந்த உலமா பெருமக்களுக்கு தான். இந்த உலமா பெருமக்கள் சுப்ஹானல்லாஹ், அவர்களுக்கு எங்கிருந்து இந்த ஆர்வம் வந்தது? அந்த மகத்தான சிந்தனை எந்த இடத்தை கொண்டு அவர்கள் அந்த மகத்தான சிந்தனையை பெற்றுக் கொண்டார்கள் என்றால், வல்லாஹில் அஸீம், இந்த மதரசாக்களில் தான் அவர்கள் தேர்ச்சி பெற்றார்கள். ஆகவே எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் இந்த இந்திய சுதந்திர போராட்டத்தில் மதரசாக்களின் பங்கை நாம் அறிய வேண்டும் என்றால் உலமா பெருமக்களின் தியாகங்களை நாம் அறிய வேண்டும். உலமா பெருமக்களின் வரலாறை நாம் அறிய வேண்டும். இந்தியாவிலே மதரசாக்களின் வரலாறை நாம் அறிய வேண்டும். மார்க்க அறிஞர்கள் இந்த வரலாறை 4 கட்டங்களாக அவர்கள் பதிவு செய்கின்றார்கள். அந்த 4 கட்டங்களை நாம் ஆழமான முறையில் படிக்கும் பொழுது சுப்ஹானல்லாஹ், இந்த உலமா பெருமக்களுடைய தியாகங்கள் என்ன, இந்த மதரசாக்களின் பங்கு என்ன என்பதை தெளிவான முறையில் நாம் அறிந்து கொள்கின்றோம். இந்த மதரசா, அல்லாஹு அக்பர், நாம் கண்ணியப்படுத்த வேண்டும். சாதாரண ஒரு கட்டிடம் அல்ல. இதுவரை இந்த கட்டிடம் சாதாரண ஒரு கட்டிடமாகவே இருந்தது. ஆனால் இப்பொழுது மதரசா அர்-ரஹ்மா சாதாரண கட்டிடம் அல்ல, மகத்தான கட்டிடம் இது. ஏன் என்று தெரியுமா? இப்பொழுது இங்கே சிறுவர்கள், வாலிபர்கள், இளைஞர்கள் குர்ஆனை ஓதுவார்கள். என்ன ஷேக், குர்ஆனை தான் ஓதுவார்கள். இது ஒரு பெரிய விஷயமா? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். பல முஸ்லிம்களின் சிந்தனை என்ன என்று தெரியுமா?
ஒரு மாற்றத்தை நாம் கொண்டு வர வேண்டும் என்றால் நாம் அந்த மாற்றத்தை எங்கெல்லாம் தேடுகின்றோம் என்று தெரியுமா? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். குர்ஆனில் அந்த மாற்றத்தை நாம் தேடவில்லை. இஸ்லாமிய மார்க்கத்தில் நாம் அந்த மாற்றத்தை தேடவில்லை. மதரசாக்களில் நாம் அந்த மாற்றத்தை நாம் தேடவில்லை. வல்லாஹி சமூகம் இங்கிருந்துதான் உருவாகும். மதரசாக்களில் இருந்தால் ஒரு சமூகம் உருவாகும். ஆகவே மக்கள் என்ன நினைக்கின்றார்கள்? ஒரு சிறுவர் குர்ஆனை படிக்கும் அந்த நிலத்தை பார்த்து சாதாரண ஒரு செயல்தான். ஓ, இவர் பிசிக்ஸ் படிக்கின்றார், இவர் பிசிக்ஸ் படிக்கின்றார், இவர் சுப்ஹானல்லாஹ் எம்பிபிஎஸ்க்கு இவர்கள் மாஷா அல்லாஹ் ப்ரிப்பேர் தனக்கு தயார் செய்கின்றார் என்றால் நாம் சுப்ஹானல்லாஹ் அவரை நாம் கண்ணியப்படுத்துகின்றோம். இவர் குர்ஆன் மனப்பாடம் செய்கின்றார், குர்ஆன் மனப்பாடம் செய்கின்றார், நாம் இழிவுபடுத்துகின்றோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். உஹதுடைய அந்த சம்பவம் உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். பல சஹாபாக்கள் உஹதுடைய மைதானத்திலே ஷஹீதாக்கப்பட்டார்கள். 70 சஹாபாக்கள் உஹதுடைய மைதானத்திலே ஷஹீதாக்கப்படுகின்றார்கள். எல்லா சஹாபாக்களுக்கும் தனித்தனியாக அடக்கம் செய்வது சாத்தியமல்ல. இடம் குறைவாக இருந்தது. ஒரே கல்லறையில் 2 சஹாபாக்களை 3 சஹாபாக்களை நீங்கள் அடக்கம் செய்யுங்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் போதித்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்பொழுது அல்லாஹ்வின் தூதர் என்ன போதித்தார்கள் என்று தெரியுமா? ஐயுஹும் அக்ஸரு அஹ்ஸன் லில் குர்ஆன். அடக்கம் செய்யும் பொழுது யாருக்கு கிப்லாவை நோக்கி அந்த லஹரில் முதலில் யாருக்கு நாம் அடக்கம் செய்ய வேண்டும் என்றால் அல்லாஹ்வின் தூதர் போதித்தார்கள், யார் குர்ஆனை அதிகமான முறையில் மனப்பாடம் செய்திருக்கின்றார்களோ அவர்களுக்கு நீங்கள் முன்னுரிமை கொடுங்கள் என்று. ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி ஷேக் அன்சார் ஹுசைன் ஃபிர்தௌசி ஹஃபிஸஹுல்லாஹ் அவர்களும் பதிவு செய்தார்கள். ஷேக் உவைஸ் உமரி ஹஃபிஸஹுல்லாஹ் அவர்களும் பதிவு செய்தார்கள். அவர்களுக்கு கிடைத்த அந்த அந்தஸ்து, இளைய சமுதாயமே, உங்களுக்கு 2 தோழர்கள் மிக அழகான முன்மாதிரியாக இருக்கின்றார்கள். அவர்களுடைய வாழ்க்கையை நீங்கள் ஒரு அழகான முன்மாதிரியாக நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள். 2 சஹாபாக்களை பற்றி நான் பதிவு செய்கின்றேன். ஒன்று முஆஸ் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவர்களுக்கு கிடைத்த வாழ்க்கை 36 வருடங்கள் தான். யமன் நாட்டிலே சுப்ஹானல்லாஹ் கவர்னராக, ஒரு இமாமாக, ஒரு தாயியாக, ஒரு முஸ்லிஹியாக, ஒரு ஹாகிமாக, ஒரு காசியாக, ஒரு முஃப்தியாக அவர்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நியமித்துகின்றார்கள். முஆஸ் இப்னு ஜபல் 36 வருடங்கள் தான். ஹிஜ்ரத்திற்கு 18 வருடங்கள் முன்பு அவர்கள் சுப்ஹானல்லாஹ் இந்த உலகத்திற்கு வருகின்றார்கள். ஹிஜ்ரத் 18ஆம் ஹிஜ்ரியில் அவர்கள் மரணித்து விடுகின்றார்கள். 36 வருடங்களில் சுப்ஹானல்லாஹ் அவர்கள் சாதித்த அந்த சாதனைகளை நீங்கள் பாருங்கள். ஏன் என்று தெரியுமா? முஆஸ் இப்னு ஜபல் அவர்களுக்கு இந்த அந்தஸ்து ஏன் கிடைத்தது என்று தெரியுமா? அவர்கள் குர்ஆனிற்கு முன்னுரிமை கொடுத்தார்கள். அல்லாஹ்வின் தூதர் அவர்களை யமன் நாட்டிற்கு அனுப்பும் பொழுது பல உபதேசங்களை செய்தார்கள், பல கேள்விகளை கேட்டார்கள். அதில் ஒரு கேள்வியை கேட்டார்கள், கைஃப தக்ஸி இதா அரத லக கவா யா முஆஸ். முஆஸே, உங்களுக்கு மத்தியில் ஏதாவது ஒரு இஸ்லாமிய பிரச்சனை, இஸ்லாமிய கேள்வி வந்தால் நீங்கள் அதற்கு எப்படி நீங்கள் தீர்வை வழங்குவீர்கள் என்று. அப்பொழுது என்ன கூறினார்கள்? அக்ஸி பி கிதாபில்லாஹ். ஒரு இளைஞராக இருந்து அவருடைய பதிலை நீங்கள் பாருங்கள். அக்ஸி பி கிதாபில்லாஹ். அல்லாஹ்வுடைய அந்த வேதத்தை கொண்டு நான் தீர்ப்பை நான் கூறுவேன் என்று தெளிவான முறையில் அவர்கள் பதிலை கொடுத்தார்கள். அதன் பிறகு கேட்ட கேள்வி என்ன? குர்ஆனிலே உங்களுக்கு அந்த தீர்வு கிடைக்கவில்லை என்றால் நீங்கள் எப்படி சுப்ஹானல்லாஹ் தீர்வு செய்தீர்கள் என்று. ஃபஇல்லம் தஜித் ஃபீ கிதாபில்லாஹ் قال அக்ஸி பி சுன்னதி ரசூலில்லாஹ். அல்லாஹ்வின் தூதருடைய அந்த சுன்னாவை கொண்டு நான் என்ன செய்வேன்? சுப்ஹானல்லாஹ் அந்த சஹீஹான கருத்தை நான் பெற்றுக் கொள்வதற்கு முயற்சி செய்வேன். அல்லாஹ்வின் தூதர் கேட்டார்கள், முஆஸே, குர்ஆனிலும் கிடைக்கவில்லை,
சுன்னாவிலும் கிடைக்கவில்லை, நீங்கள் என்ன செய்வீர்கள்? அதற்கு என்ன பதில் கொடுத்தார்? அஷ்ஹது ராயி வலா ஆலு, நான் அனுமானம் செய்வேன். அல்லாஹு அக்பர். அது அந்த அனுமானம் செய்வதில் நான் ஒருபோதும் அலட்சியமாக இருக்க மாட்டேன். முஆஸ் இப்னு ஜபலை, இளைய சமுதாயமே, நீங்கள் அவர்களுடைய வாழ்க்கையை ஒரு அழகான முன்மாதிரியாக நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள். அவர்களுக்கு அந்த அந்தஸ்து கிடைத்தது என்றால் சுப்ஹானல்லாஹ், அந்த குர்ஆனை கொண்டுதான். இரண்டாவது தோழர் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போரிலே கலந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை இருந்தது. ஆனால் அவருடைய வயது 14 இல்லை. ஆனால் குர்ஆனை சுப்ஹானல்லாஹ் அப்பொழுது இறங்கிய வசனங்களை அவர்கள் மனப்பாடம் செய்து விட்டார்கள். இந்த ஆர்வம் வர வேண்டும். வல்லாஹி, இந்த ஆர்வம் தான் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்றால் ஒரு பெரிய கலவரத்தை உண்டாக்குவது அல்ல. உங்களுடைய வாழ்க்கையை குர்ஆனோடு நீங்கள் இணைத்துக் கொள்ளுங்கள். என்று அல்லாஹ்வின் தூதர் தெளிவான முறையில் கூறுகின்றார்கள். இன்றைய காலத்தில் பாருங்கள், குறிப்பாக இளைஞர்களே, இந்த இந்தியாவிற்காக மார்க்க அறிஞர்கள் அவர்கள் சுப்ஹானல்லாஹ் உயிரை அர்ப்பணித்து விட்டார்கள், வாழ்க்கையை அர்ப்பணித்து விட்டார்கள், அவர்களுடைய ஆசைகளை அர்ப்பணித்து விட்டார்கள், அவர்களுடைய நேரங்களை சுப்ஹானல்லாஹ் அவர்கள் அர்ப்பணித்து விட்டார்கள். முஸ்லிம்களாகிய நாம், இளைஞர்களாகிய நாம், மூமின்களாகிய நாம் இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்காக எத்தனை தியாகங்கள் நாம் செய்கின்றோம். மனோ இச்சையை பின்பற்றக்கூடிய இந்த இளைய சமுதாயம் அல்லாஹ்விற்காக, அவருடைய தூதருக்காக ஒரு மனோ இச்சையை விடுவது சாத்தியமா? ஒரு பிதாவை விடுவது சாத்தியமா? ஒரு தவறை விடுவது சாத்தியமா? இல்லை. ஏன்? உலகம் உள்ளத்தில் இருக்கின்றது. இந்த உலகத்திற்காகவே நாம் வாழ்க்கையை அமைத்துக் கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லதி ஹலகல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா, அந்த போதனையை மறந்து அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். குர்ஆனுடைய விஷயத்தில் இளைய சமுதாயத்தை பாருங்கள். எங்கெல்லாம் மக்தப் இருக்கின்றதோ, மதரசா இருக்கின்றதோ, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த கருத்தை கவனமாக கேளுங்கள். சமூகத்தை உருவாக்குவதில் மதரசாவின் பங்கு இது சுப்ஹானல்லாஹ் இந்த நிகழ்ச்சியின் தலைப்பாக இருக்கின்றது. ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரு ஹாஃபிஸ் உருவாக வேண்டும், ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரு ஆலிம் உருவாக வேண்டும், ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரு சிறந்த ஒரு மார்க்க அறிஞர் உருவாக வேண்டும். யாருடைய எண்ணமாக இருக்க வேண்டும்? மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய. சுப்ஹானல்லாஹ், அவர்களுடைய தாயின் எண்ணம் எதுவாக இருந்தது? அல்லாஹ் பாருங்கள், மரியமை வழங்கினான். மரியமை கொண்டு சுப்ஹானல்லாஹ் ஈசாவை வழங்கினான். அந்த தாயுடைய மிக மகத்தான எண்ணத்தை பாருங்கள். ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டுமா? ஒரு புதிய தலைமுறையை நாம் உருவாக்க வேண்டுமா? அப்பொழுது இது போன்ற மகத்தான எண்ணங்களை நாம் நம்முடைய உள்ளங்களில் உருவாக்க வேண்டும். எண்ணம் எதுவாக இருக்கின்றது? இரவு நேரங்களில் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், ஆபாசமான காரியங்களை பார்க்க வேண்டும், ஆபாசமான படங்களை பார்க்க வேண்டும். உங்களுடைய தனிமை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். உங்களுடைய தனிமை எப்படியாக இருக்கின்றது? இப்படிப்பட்ட இளைஞர்கள் சமுதாயத்தை உருவாக்குவார்களா? இப்படிப்பட்ட இளைஞர்கள் சமுதாயத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருவார்களா? வல்லாஹில் அஸீம் கிடையாது. உங்களுடைய படுக்கையில் இருக்கும் பொழுது நீங்கள் சுப்ஹானல்லாஹ் உங்களுடைய மார்க்கத்தை கொண்டு நீங்கள் கவலைப்பட வேண்டும். உங்களுடைய மறுமை வாழ்க்கையை கொண்டு நீங்கள் கவலைப்பட வேண்டும். சமுதாயத்தை கொண்டு நீங்கள் கவலைப்பட வேண்டும். உங்களுடைய சுப்ஹானல்லாஹ் பகுதியில் உள்ள மக்கள், அவர்களுடைய வாழ்க்கை ஏகத்துவம் அல்ல, மார்க்கம் அல்ல, அவர்களை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டும். இளைய சமுதாயம் எதை கொண்டு கவலைப்படுகின்றார்கள்?
உங்களுக்கு ஒரு அழகான கேர்ள் ஃபிரெண்ட் இருக்கின்றால், எனக்கு கிடையாது. நான் என்ன செய்ய வேண்டும்? இதுதானே கான்வர்சேஷன். அல்லாஹ் பாதுகாக்கணும். ஒரு இளைஞன் மறுமையை பற்றி சிந்திப்பது கிடையாது. எப்படி சமுதாயத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை நம்மால் கொண்டு வர முடியும்? இந்திய சுதந்திர வரலாற்றை நீங்கள் படித்து பாருங்கள். அவர்கள் மனோ இச்சையை பின்பற்றக்கூடியவர்களாக இருந்தார்களா? அவர்களுடைய தனிமை இப்படியாக இருந்ததா? இல்லை, அவர்கள் மார்க்கத்தோடு இணைந்திருந்தார்கள், குர்ஆனோடு இணைந்திருந்தார்கள். இந்த குர்ஆனை கொண்டுதான் உங்களுடைய சிந்தனைக்கு சுப்ஹானல்லாஹ் ஒரு முற்றுப்புள்ளி. வெற்றியின் ரகசியம் என்ன என்று தெரியுமா? முன்னேற்றத்தின் ரகசியம் என்ன என்று உங்களுக்கு தெரியுமா? முன்னேற்றத்தின் ரகசியம், வெற்றியின் ரகசியம் இந்த இறைமறையாம் திருக்குர்ஆன் தான். ரமலானுடைய மாதத்திற்கு பிறகு எத்தனை மாதங்கள் கடந்து விட்டன? இந்த கேள்வி நான் கேட்க மாட்டேன், பயப்படாதீர்கள் இளைய சமுதாயம். ஆனால் கேட்டால் நீங்க சொல்லுங்க, ரமலானுக்கு பிறகு எத்தனை ஜுஸ் நீங்க முடிச்சீங்க? எத்தனை பாகங்கள், எத்தனை அத்தியாயங்கள், எத்தனை வசனங்கள்? இப்படிப்பட்ட சமுதாயம் ஒரு சிறந்த சமூகத்தை இவர்களால் உருவாக்க முடியுமா? இல்லை. ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும்? மதரசாவை கண்ணியப்படுத்த வேண்டும். ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரு ஆலிம் உருவாக வேண்டும். உங்களுக்கு சுப்ஹானல்லாஹ் 2 குழந்தைகள் இருக்கின்றன. ஒரு குழந்தையை உலகத்திற்காக, இன்னொரு குழந்தையை மார்க்கத்திற்காக நீங்கள் அர்ப்பணித்து விடுங்கள். சிலர் சுப்ஹானல்லாஹ் அவர்களை சந்திக்கும் பொழுது அவர்கள் சொல்வாங்க, ஷேக் என்னுடைய குழந்தைக்காக துவா செய்யுங்க. என்னாச்சு? நான் ஒரு சிறந்த ஆலிமாக சுப்ஹானல்லாஹ் உருவாக்குவேன். ஜாமியா தாருஸ் ஸலாம் உமராபாதிலே நான் கேட்டேன், உங்களுடைய குழந்தையின் வயது என்ன? 2 months, 3 months. 2 மாதங்கள் தான், 3 மாதங்கள் தான். பெற்றோர்களின் கவலையை நீங்கள் பாருங்கள். அவர்கள் என்ன சுப்ஹானல்லாஹ், ஒரு சுப்ஹானல்லாஹ் ஆலிமை உருவாக்க வேண்டும் என்று அவர்கள் கவலைப்படுகின்றார்கள். இல்லையா? இன்றைய காலத்தில் இளைய சமுதாயம் மார்க்க அறிஞர்கள் ஒரு பெரிய இடைவெளி இருக்கின்றது அல்லவா? ஒரு பெரிய இடைவெளி. அந்த இடைவெளியை அகற்ற வேண்டும். நாம் என்ன செய்ய வேண்டும்? சுப்ஹானல்லாஹ் இது போன்ற சிந்தனைகளை நமக்கு மத்தியில் எடுத்து வைக்க வேண்டும். நான் இன்ஷா அல்லாஹ் ஒரு ஆலிமை உருவாக்குவேன். குழந்தை இல்லை எனில் இல்லை, குழந்தைகள் சுப்ஹானல்லாஹ் அவர்கள் டிகிரியை முடித்து விட்டார்கள். இப்பொழுது உங்களுடைய சிந்தனை என்ன? ஒரு ஆலிமுக்கு நான் சப்போர்ட் செய்வேன், ஒரு மதரசாவிற்கு நான் சப்போர்ட் செய்வேன். ஒரு குழந்தையை சுப்ஹானல்லாஹ் ஹாஃபிஸாக உருவாக்குவதில் எத்தனை சுப்ஹானல்லாஹ் தரங்கள் இருக்கின்றதோ, எத்தனை விஷயங்கள் இருக்கின்றதோ, எத்தனை பிரச்சனைகள் இருக்கின்றதோ, அந்த பிரச்சனைகளுக்கு நான் தீர்வை வழங்குவேன் என்று நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? உங்களுடைய உள்ளங்களில் இப்படிப்பட்ட மகத்தான எண்ணம் வர வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் பின்னறியார்கள். அப்பொழுதுதான் இந்த சமுதாயத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை நாம் எதிர்பார்க்கலாம். முன் வாழ்ந்த நல்லடியார்கள் அவர்கள் இஸ்லாத்திற்காக, சமுதாயத்திற்காக அவர்கள் பல தியாகங்களை செய்து விட்டார்கள். இப்பொழுது இறுதியாக நான் பதிவு செய்யக்கூடிய கருத்து என்னவென்றால், சுய பரிசோதனை செய்ய வேண்டும். என்னுடைய பங்கு என்ன? இந்த இந்தியாவிலே வசிக்கக்கூடிய மக்கள் ஏகத்துவம் இல்லை, மார்க்கம் அவர்களுடைய நடைமுறையில் இல்லை. என்று அல்லாஹ் தெளிவான முறையில் குர்ஆனிலே போதிக்கின்றான். ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் முழுமையான முறையில் இஸ்லாத்தில் நுழைந்து விடுங்கள். நீங்கள் ஷைத்தானின் அடிச்சுவடுகளை பின்பற்றாதீர்கள். ஏனென்றால் இந்த ஷைத்தான் உங்களுக்கு பகிரங்கமான ஒரு விரோதி என்று. என்னுடைய கொடுக்கல் வாங்குதல் எப்படி இருக்கின்றது? என்னுடைய அகீதா எப்படி இருக்கின்றது? என்னுடைய தனிமை எப்படி இருக்கின்றது? என்னுடைய வெளிப்படையான வாழ்க்கை எப்படி இருக்கின்றது என்று ஒவ்வொரு முஸ்லிமும் சற்று சுய பரிசோதனை செய்ய வேண்டும்.
4 தலைப்புகள். முதல் தலைப்பு, முன் வாழ்ந்த பெண்மணிகள் எப்படி இருந்தார்கள். ஷேக் தனீம் அன்சாரி அவர்கள் அழகான முறையில் எடுத்து வைத்தார்கள். பெண்மணிகளே, உங்களால் ஒரு சமூகத்தை உருவாக்க முடியும், உங்களால் ஒரு ஹாஃபிதை உருவாக்க முடியும், உங்களால் ஒரு ஆளுமை உருவாக்க முடியும், உங்களால் இந்த சமுதாயத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியும். பெண்மணிகள் இதை அறிய வேண்டும். பெண்மணிகள் என்ன நினைக்கின்றார்கள்? அவர்கள் கிச்சனிலே இருக்கக்கூடியதுதான் அவர்களுடைய கடமை. இல்லை, பெண்மணிகள் அல்லாஹ் உங்களை பாதுகாக்க வேண்டும், உங்களுடைய கற்பை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், உங்களுடைய சுபஹான் அல்லாஹ் வாழ்க்கையை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், உங்களுடைய சிந்தனையை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் வந்துவிட்டால் நிச்சயமாக சமுதாயம் பாதுகாப்பில் இருக்கும். இந்த இளைய சமுதாயம் பாதுகாப்பில் இருக்கும். இளைஞர்கள் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் இருப்பார்கள். அடுத்ததாக ஷேக் அன்சார் ஹுசைன் ஃபிர்தௌசி ஹஃபிஸஹுல்லாஹ் அவர்கள் இளைஞர்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அலட்சியத்தை பற்றி மிக அழகான முறையில் அவர்கள் எடுத்து வைத்தார்கள். இளைஞர்களின் பங்கு என்ன, அதையும் நான் சுட்டி காண்பித்தேன் இல்லையா? இங்க சில இளைஞர்கள் இருக்கின்றார்கள். இவர்கள் சுப்ஹானல்லாஹ் நாடினால் அல்லாஹ்வுடைய நாட்டம் இருக்கின்றது. உங்களுடைய முயற்சி, அல்லாஹ்வுடைய நாட்டம் உங்களுடைய முயற்சி, அல்லாஹ்வுடைய உதவி உங்களுடைய முயற்சி ஒரு சமூகத்தை உருவாக்க முடியும். இளைய சமுதாயமே, அல்லாஹ்வுடைய உதவியை தேடி நீங்கள் என்ன செய்யுங்கள்? ஒரு சமூகத்தை உருவாக்குவதற்கு நீங்கள் முயற்சி செய்யுங்கள். பல தியாகங்களை நீங்கள் செய்யுங்கள். அதில் ஒரு பங்குதான் மதர்சாவின் பங்கு. அல்ஹம்துலில்லாஹ், அர் ரஹ்மா மதர்சா. இந்த மதர்சாவிற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? சப்போர்ட் செய்ய வேண்டும். நாம் முற்றிலும் என்ன செய்ய வேண்டும்? இந்த மதர்சா, பள்ளிவாசல், தர்பியா வகுப்பு, தாவா சென்டர், பல சுப்ஹானல்லாஹ் அல்லாஹ் HGWC இளைஞர்களை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அவர்களுடைய எண்ணங்கள், அவர்களுடைய ஆர்வங்கள் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? குறிப்பாக இந்த பகுதியில் உள்ள மக்கள், இந்த பகுதியில் உள்ள முஸ்லிம்களை நான் கேட்டுக்கொள்ளக்கூடிய ஒரு அன்பார்ந்த வேண்டுகோள் என்னவென்றால், இந்த பள்ளிவாசலுக்கு, இந்த மதர்சாவிற்கு நீங்கள் சப்போர்ட் செய்யுங்கள். வல்லாஹி அஸீம், இந்த கட்டிடத்தின் மூலம் பல உலமாக்களை, பல ஹுஃபாதுகளை, பல மார்க்க அறிஞர்களை நம்மால் உருவாக்க முடியும். இங்கே அவர்கள் அறிஞராக மாறவில்லை என்றாலும் இவர்கள் இங்கே ஹாஃபிஸாக உருவாக்குவார்கள் இன்ஷா அல்லாஹ். அதன் பிறகு பெரிய மதரசாக்களில் அவர்கள் சுப்ஹானல்லாஹ் பெரிய அறிஞராக அவர்கள் திகழ்வார்கள் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் இது போன்ற நற்காரியங்களில் முன் வருவதற்கு அல்லாஹ் பாக்கியம் தந்தருள்வானாக. அல்லாஹ் மதர்சாக்களில் படிக்கக்கூடிய மாணவர்களை அல்லாஹ் உதவி புரிவானாக. உலமா பெருமக்களுடைய தியாகங்களை, அவர்களுடைய சேவைகளை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வாயாக. குறிப்பாக இந்த HGWC இளைஞர்கள், அவர்களுடைய சுப்ஹானல்லாஹ் தியாகங்கள், அவர்களுடைய சேவைகள் அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்வாயாக. ஆமீன். அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ லீ வ லகும் வ லிசாயிரில் முஸ்லிமீன மின் குல்லி தம் ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம்.